இனிமேல் வரப்போகிற காலங்கள் எல்லாம் மீன ராசிக்காரர்களுக்கு உறவோட சேர்ந்து, பிள்ளைகளோட சேர்ந்து, சொந்தங்களோட சேர்ந்து அனைத்து நல்ல காரியங்களும் நடக்க போகிறது. நம்ம மீன ராசிகளுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட போறீங்க, சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது, சீமந்தம் நடக்க போகுது, வீடு கட்டிட வேலை நடக்க போகுது. இது அனைத்து விஷயங்களும் மீன ராசிக்கு நடக்க போகுதுங்க. இந்த மீன ராசிக்காரங்க என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு ரொம்ப ஒரு பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் திடீர்னு ஒரு 3 நிமிஷம் நான் பதட்டமாக ஆயிடுறேன், ஏன் தெரியல, ஒரு 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 ஷிவரிங்காக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நல்லா நிறைய தண்ணி குடிங்க. ஒரு வாட்டர் பாட்டிலையோ ஒரு செம்புலையோ பிடிச்சு வச்சு தண்ணியை பொறுமையாக நிதானமாக குடிங்க. கடகடன்னு குடிக்காமல் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக குடிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. ஏன்னா மீனம் அது இயல்பாகவே பார்த்தீங்கன்னா தண்ணி கூட தான் அவரோட பயணங்களே இருக்கும். அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல சக்திகள் உருவாகும். அந்த 7 சக்ராஸுமே நல்லா நார்மலாக வேலை பார்ப்பாரு. உங்களுக்கு இந்த கவர்மெண்ட்ஸ் வேலைலாம் உங்களுக்கு நிறைய கிடைக்க உண்டு. நீங்களும் என்ன பண்ணுங்க, சுற்றுலாலாம் போயிட்டு வாங்க, குடும்பத்தோட மலை பிரதேசங்கள் போயிட்டு வாங்க. வெளிநாடு யோகா அமைப்புமே மீனராசிக்காரங்களுக்கு நிறைய இனிமேல் வரப்போகிற காலங்களில் நல்லா உண்டு.